தெய்வ சக்தியோட துணை இருக்கிற உங்க 3 பேரையும் சாதாரண சக்தியால கட்டுப்படுத்த முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உடனடியா நீங்க துடிச்சு சாகணுங்கிறதுக்கு எந்த மந்திரத்தை பிரயோகிக்கணுமோ அந்த மந்திரம் எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன செஞ்சாலும் எங்க 3 பேரையும் அழிக்கவே முடியாது. எங்க 3 பேரையும் அழிக்கணும்னா அதுக்கு முதல்ல துஷ்ட பூஜையை செய்யணும்னா ஒரு பண்டிதர் தான் செய்யணும். கொஞ்சம் அங்க பாருங்க. வாங்க சாமி. நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க அந்த மந்திரங்களை சொல்லி இவங்க உடம்புல இருக்கிற உயிரை எடுத்துருங்க. நான் கோயில்ல செய்யற 6 கால பூஜைய எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன்னு இவங்க 3 பேர் தான் கங்கணம் கட்டின்னு தடங்களா குட்டு நிறுகிறாங்க. இங்க பாருங்க பண்டிதரே, நாங்க துஷ்ட சக்தி கிடையாது, அதுதான் துஷ்ட சக்தி. உங்களை ஒரு தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த பாக்குது. ஆமா, நீங்க அறவழியில நடக்கிற ஒரு பண்டிதர். இந்த மாதிரி கெட்ட காரியங்களை செய்யாதீங்க. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க மத்தவங்களோட மனசை கட்டுப்படுத்தலாம், ஆனா ஒருநிலைப்படுத்தப்பட்ட என்னோட மனசை உங்க யாராலையும் சிதைக்க முடியாது. இவங்களோட காலடி மண்ணு வேணும்னு சொல்லியிருந்தாரு பண்டிதரே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க 3 பேரும் என்ன துரத்திட்டு வந்தாங்க. அவங்க ஓடி வரும்போது அவங்க பாதம் பட்ட காலடி மண்ணு போதுமா சாமி? அது போதுமா? அத போய் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. பண்டிதரே, நாங்க சொல்றது கேளுங்க. மந்திரங்களை ஜபிக்காதீங்க. ஏய் நில்லு. ஏய் ஓடாத. நில்லு. நில்லு. ஏய் நில்லு. சர்வசாலுவாய பக்ஷி ராஜாய சம்பத் ஸ்வாகா. வேண்டாம், மந்திரம் ஜபிக்க வேண்டாம். பண்டிதரே சொன்னா கேளுங்க. வேண்டாம். கட்சியை போட்டு கற்பக வள்ளியை போட்டு போட்டு ஜபிக்காதீங்க. மந்திரங்களை ஜபிக்காதீங்க. மந்திரத்தை ஜெபிக்காதீங்க. மூகாம்பிகை அன்னையை போட்டு.
ராணி, உனக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளு. நாங்க 3 பேரும் அதை தீர்த்து வைக்கிறோம். ஆமா ராணி, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்ல. உனக்கு என்ன கேள்வி வேணாலும் கேளு. நீங்க 3 பேரும் என்னோட எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு எந்தெந்த உதவி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அது போதும். ஏன்னா நான் உங்க 3 பேரையும் இப்ப கூட கடவுளா நினைக்கிறதுக்கான காரணம் அதுதான். அத சொல்லுங்க. என்ன ராணி இப்படி கேக்குற? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறதே ரொம்ப தப்பான செயல். ராணி, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கோம். இதுல நாங்க எதுன்னு சொல்றதுமா? அதானே, 1 2 விரல விட்டு எண்ணி சொல்றதுக்கு. சரி, எதுக்காக நீ தேவையில்லாம இந்த நேரத்துல இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குற? ஊர் மக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம். 3வது கால பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல. நீங்க கண்டிப்பா எனக்கு உதவி செஞ்ச நல்லவங்க கிடையாது. அவங்க உருவத்துல வந்துகிற துஷ்ட சக்தி. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு.